நாம் தமிழர் கட்சியானது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 8% அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறது. இது மிகப்பெரிய வெற்றியாகவே தற்பொழுது பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாது நாம் தமிழர் கட்சியானது மாநில கட்சி என்ற ஒரு அந்தஸ்தையும் தற்பொழுது பெற்றுள்ளது. இது நாம் தமிழர் தொண்டர்களிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாது 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இந்த ஒரு 2 ஆண்டுகள் கடுமையாக போராடினால் மட்டுமே நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வெற்றியை எட்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது. பிரதமர் என்ற ஒரு தேர்தலிலேயே 8% வாக்குகளை எடுத்த நாம் தமிழர் கட்சியானது தற்பொழுது இந்த ஒரு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை எட்டும் என்பதே மக்களின் கருத்தாகவும் இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட 4 முறை தனித்து போட்டியிட்டு இந்த அளவிற்கு வாக்கு சதவிகிதத்தை உயர்த்தியுள்ளது நாம் தமிழர் கட்சி. இந்த ஒரு தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டால் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றம் எழும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது. அது மட்டுமல்லாது தனித்து போட்டியிட்டால் சீமான் தான் மாபெரும் அரசியல் ஆளுமை என்ற ஒரு பெயரையும் வாங்குவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அரசு விவசாய நிலங்களை தற்பொழுது கையகப்படுத்தி வரும் செய்திகளை நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். குறிப்பாக பரந்தூரில் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலமாகவே விமான நிலையம் அமைப்பதற்கு அந்த நிலங்களை கையகப்படுத்தும் முயற்சியில் தமிழக அரசானது ஈடுபட்டு வருகிறது. அது மட்டுமல்லாது தொடக்கத்திலிருந்தே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பரந்தூர் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து குரல் கொடுத்து வருகிறார். மேலும் தற்பொழுது அரசு கையகப்படுத்தும் எந்த ஒரு வேலையும் விடவில்லை என்றுதான் கூற வேண்டும். தற்பொழுது அங்கு உள்ள மக்கள் ஆந்திராவிற்கு செல்ல முடிவெடுத்துள்ளதாகவும் தகவலானது வெளிவந்து கொண்டிருக்கிறது. பரந்தூரில் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டை விட்டு வெளியேற ஏகனாபுரம் கிராம மக்கள் முடிவு செய்துள்ளதாகவும் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட மறுத்து நிலம் எடுப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு கிராம மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளதாகவும் செய்தி வெளிவந்தது. அண்டை மாநிலமான ஆந்திர மாநில அரசிடம் தஞ்சம் கேட்டு கிராம மக்கள் தற்பொழுது முடிவு செய்துள்ளதாக தகவலானதும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய தோல்வியாகவே தற்பொழுது பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்காக சாட்டை துரைமுருகனை ஏகனாபுரம் மக்களிடம் பேச நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அனுப்பியுள்ளதாகவும் அங்கு மக்களுக்காக ஆதரவு கொடுக்கிறார் சாட்டை துரைமுருகன் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. எதற்காகவும் உங்களை கைவிட மாட்டோம் என்று சாட்டை துரைமுருகன் மக்களிடம் ஆதரவாக பேசி வருவதாகவும் தகவலானது வெளிவந்து கொண்டிருக்கிறது. காளியம்மாள் வீட்டு திருமண விழாவில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கலந்து கொண்டார். அங்கேயும் தற்பொழுது மிக அதிகமாகவே அண்ணன் பேசியுள்ளார் என்றுதான் கூற வேண்டும். எனக்கு பயப்படுகிறார்களோ இல்லையோ தற்பொழுது காளியம்மாளை பார்த்து பயப்படுகிறார்கள் என்ற ஒரு பேச்சை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முன்வைத்துள்ளார். மேலும் விக்கிரவாண்டி தேர்தலானது தற்பொழுது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். அதில் தற்பொழுது மருத்துவர் அபிநயா நாம் தமிழர் கட்சி சார்பாக நிற்கிறார் என்பது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். இந்த ஒரு தேர்தலானது மிகப்பெரிய எதிர்பார்ப்போடையே தற்பொழுது தொடங்கியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். மேலும் நாம் தமிழர் கட்சியினர் மைக் சின்னத்தில் போட்டியிடுவதாகவும் அறிவித்துள்ளனர். எங்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் வேண்டாம் என்றும் மைக் சின்னமே போதுமானது என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டார். மேலும் விக்கிரவாண்டி தொகுதியில் தற்பொழுது மும்முனை போட்டி நடப்பதாகவும் செய்தியானது தற்பொழுது தினத்தந்தியில் வெளியாகியுள்ளது. திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சிகள் மோதுகின்றன என்ற ஒரு தலைப்பில் இந்த ஒரு செய்தியானது வெளியிடப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. அதிமுகவை தொடர்ந்து தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவித்ததால் மும்முனை போட்டி உறுதியாகியுள்ளது. திமுக, பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் மோதுகின்றன என்ற ஒரு செய்தியை தற்பொழுது வெளியிட்டுள்ளது. மும்முனை போட்டியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை காட்டிலும் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு சதவிகிதத்தை உயர்த்த போகிறது என்பது மக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தனித்து களம் கண்டு அதிக சதவிகித வாக்குகளை பெற்று வருகிறார். விக்கிரவாண்டி தொகுதியிலும் நாங்கள் தனித்துதான் போட்டியிடுவோம் என அறிவித்தார். அந்த வகையில் தற்பொழுது தனித்து களம் காணவிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள்.
அபிநயா தற்பொழுது நாம் தமிழர் கட்சி சார்பாக நிற்கும் நிலையில் அபிநயா எந்த வாக்கு சதவிகிதத்தில் வெற்றி பெறுவார் என்பது மக்களின் கேள்வியாக இருந்து வருகிறது. எலான் மஸ்க் அவரது சமூக வலைதள பக்கத்தில் "We should eliminate electronic voting machines. The risk of being hacked by humans or AI, while small, is still too high" என்ற ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அகற்ற வேண்டும் என்று எலான் மஸ்க் தெரிவித்தது மிகப்பெரிய சர்ச்சையாகவே உருவாகியுள்ளது. இது குறித்து எலான் மஸ்க் தன்னுடைய எக்ஸ் பதிவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அகற்ற வேண்டும், மனிதர்களால் அல்லது ஏஐயால் ஹேக் செய்யப்படுவதற்கான ஆபத்து குறைவாக இருந்தாலும் இன்னமும் மிக அதிகமாகவே உள்ளது என தெரிவித்தார். அமெரிக்க முதன்மை தேர்தல் வாக்குப்பதிவு முறைகேடுகள் குறித்த சுயேட்சை அதிபர் வேட்பாளர் ராபர்ட் எஃப் கென்னடி ஜூனியரின் பதிவை குறிப்பிட்டு எலான் மஸ்க் இந்த ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் இவிஎம் மிஷினை பயன்படுத்தி வேண்டாம் என கூறியதும் குறிப்பிடத்தக்கது.